பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை எல்லாம் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் இந்த புதிய நாளில் திரும்பவும் நம்ம சந்திக்க போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எஸ்ஐயா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியா உசியா ராஜா மரணம் அடைந்த பிறப்பாடு ஏசையா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்த்தேன் சொல்லி, உசியா ராஜா மரணம் அடைஞ்ச அந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருந்தவரோட வஸ்திர தொங்கல் எல்லாம் ஆலயத்தை நிரப்பி வச்சு அப்படின்னு கீழே நம்ம பார்க்கலாம். நிறைய இருக்குது. 11ஆவது வசனம் வரைக்கும் ஏசையோட தரிசனத்தை பற்றியும் அந்த விவரமாக எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஊசியா ராஜாவும் மரணம் அடைகிறதுக்கும் அவர் தரிசனம் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி, என்ன சம்பந்தம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஊசியா ராஜா மரணம் அடைந்த பிற்பாடு தான் இந்த தரிசனத்தை பார்க்குறோம். நமக்கு தரிசனங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே சில தடைகள் எல்லாம் இருக்குதான்னு தான் பார்க்கணும். அந்த தடை எல்லாம் மாறணும். அந்த தடையெல்லாம் மாறணும். என்னங்கிறது இப்போ உசியா ராஜாவோட காரியங்களை பற்றி நாம் இப்போ தியானிக்க பார்க்குறோம். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்து பார்த்தேனாக்கா உசியா ராஜாவை பற்றி சொல்லப்படுகிறது. உசியா ராஜாவை அவன் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்ல ஒரு ராஜா, கர்த்தரோட வழியில் எல்லாம் செம்மையாக நடந்தாங்க. உசியா ராஜாவுக்கு அவர் புத்திமானாக நடந்த 16 வயசில் ராஜாவானாங்க. கர்த்தருடைய காரியத்தில், அவன் ராஜ்ய காரியத்தில் எல்லாம் புத்திமானாக நடந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவங்க செய்த காரியங்களெல்லாம் வாய்த்தது. அலங்கங்களை கட்டினாங்க, பட்டணங்களை கட்டினாங்க, எல்லாம் கட்டினாங்க. அவன் புத்திமானாக இருந்தாங்க. அவன் செய்து நடந்த நாட்கள் அவன் காரியங்களெல்லாம் வாய்ச்சது. அவன் என்னென்ன முயற்சி எடுக்குதோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்த்ததுன்னு சொல்லி நாம் அந்த பார்க்கலாம். அலங்கங்கள் கட்டினாங்க, நிறைய காரியங்கள் அவன் செஞ்சாங்க. பெலிஸ்தியர் அரபிகள் எல்லாம் மெஹூனியர் எல்லோரும் கூட யுத்தம் பண்ண வந்தபோது கர்த்தர் அந்த யுத்தத்தில் எல்லாம் ஜெயம் கொடுத்தாங்க. அம்மோனியர் காணிக்கை கொடுத்தாங்க. அவன் கீர்த்தி தேசம் எங்கும் புகழ்ந்தது. அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவியத்து. அவன் கீர்த்தி எகிப்தில் எல்லாரும் அவனை எகிப்தியர் எல்லாருக்கும் முன்னால் அவன் பெரியவன் ஆயிருந்தான். அவன் பலப்பட்டான். அவன் ஸ்ட்ராங்காக இருந்தான். அவனை பெரிய மனிதனாக, பெரிய ஒரு ராஜாவாக எல்லாராலும் புகழப்பட்டது. அவன் ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் மிருகஜீவனங்கள் எல்லாம் நிறைய சொத்துக்கள் எல்லாம் இருந்தது. அவன் பயிர் தோட்டங்கள் வயல்வெளிகள் எல்லாம் சம்பாதிச்சு கோபுரங்கள் கட்டினான். துறவுகள் எல்லாம் எடுத்து உருவாக்கி வச்சு தண்ணீரெல்லாம் அவன் நிறைய காரியங்கள் செய்தச்சு. அவன் வெள்ளாமை பிரியனாக இருந்தாங்க. அவன் வெள்ளாமை பிரியனாக இருந்தான். இராணுவங்கள் நிறைய இருந்தது அவங்ககிட்ட. அவன் பராக்கிரமசாலிகளும் அம்பையரும் பராக்கிரமசாலி, கல்லேறு எரிஞ்சு பராக்கிரமசாலி, அந்த மாதிரி வீரர்கள் எல்லாம் அவன் பராக்கிரமசாலிகள் அவனுக்கு இருந்தது. அவனோட கீர்த்தி தேசமெங்கும் படர்ந்தது, பரவியற்று. அவன் மிகவும் பலப்பட்டது. அப்புறம் கடைசியாக 26ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். கடைசியாக 2 நாளாகாமல் 16 ஒரு வசனம் இருக்குது. தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனோட மனம் மேட்டுமை ஆயிடுச்சு. இவ்வளோ காரியங்கள் இப்போ எல்லாராலும் புகழப்பட்டது. நல்ல ராஜ்யத்தில் எல்லாத்துலேயும் கைகூடி வந்துச்சு, ஜெயமாயிடுச்சு, வாய்ச்சது எல்லாமே நடந்துச்சு. சொத்து சொகையெல்லாம் நிறைய சேர்த்தியாச்சு. பராக்கிரமசாலி ஜனங்களும் எல்லாமே இருந்தது. சில கேடுண்டாக அவன் மனம் மேட்டுமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்த தூப பீடத்தின் மேலே ஏறி தூபம் காட்ட அவன் துணிகரம் கொண்டது. அப்போ ஆசாரியர்கள் எல்லாம் தடுத்துச்சு. தூபம் காட்டுறது உனக்குரியதல்ல, அது பரிசுத்த ஆசாரியருக்கு உரியது. அந்த காரியம் நீங்கள் செய்யக்கூடாது. இவன் அது மீறி எல்லாரும் கோபமாய் பேசி அவன் மீறி தூபம் காட்டும்போது அவன் நெற்றியில் குஷ்டம் தோன்றிச்சு. குஷ்டம் தோன்றவே இவனுக்கே தெரிஞ்சிச்சு. உடனே தீவிரமாக இறங்கி அவன் ஆலயத்துக்கு பின்னால் அவனை ஒரு வீட்டில் தங்க வச்சு சாகிற வரைக்கும் அவனுக்கு அந்த குஷ்டம் அவனை பிடிச்சது. அவன் சாகிற வரைக்கும் குஷ்டத்தோடவே மறிச்சது. இந்த மேட்டுமை அவனுக்கு அது ஒரு கன்னியாக மாறிடுச்சு. அந்த மேட்டுமையினால் அவனை இத்தனை நாள் நல்லா வாழ்ந்த 16 வயசுலேருந்து அவனை நல்லா வாழ்ந்தான்.
நல்ல ராஜாவாய் பேர் புகழ் பெற்றவனாக இருந்தான். கடைசியில் மீறுதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறியச்சு, கேடுண்டாக அவனுக்கு ஒரு மேட்டிமை இருதயம் உண்டாச்சு. மேட்டிமை இருதயம் நமக்கு யாருக்கும் வரக்கூடாது. மேட்டிமை சிந்தை உள்ளவர் கர்த்தர் எதிர்க்கிறாங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்காங்க. மேட்டிமை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அதனால் அவன் அந்த காலங்கள் எல்லாம் அப்படியே குஷ்டத்திலே முடிஞ்சே அவன் குஷ்டத்தோடு அவன் மறித்த பிறப்பாடுதான். அப்போ இந்த மேட்டிமை இருதையும் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த என்னென்ன மேட்டிமை நம்மக்கிட்ட இருக்குதோ, பெருமை இருக்குதோ, பெருநஞ்சம் இருக்குதோ, நானுங்கிற இது இருக்குதா, இல்லை என்ன நம்மளை பற்றியே நம்மளவே நினைக்கிறோமா, அப்படி ஏதாவது இருந்தேனாக்கா அதெல்லாம் மரணமடைய செய்யணும், அடக்கம் பண்ணணும், அறிக்கைட்டு விட்டு விடணும். அப்பொழுதுதான் நமக்கு தரிசனங்கள், சொப்பனங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியும், கர்த்தருடைய ஆலோசனை நம்மளால் அனுபவிக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நமக்குள்ளே இருக்கிற மேட்டிமை போரட்டும். சாத்தான் சுபாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சாத்தான் மேட்டிமையாய் நினச்சிதான் அவன் கீழே தள்ளப்பட்டது. மேட்டிமை இருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னொரு நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். அந்த மேட்டிமை நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. எந்த விஷயத்திலும் முன்னால் தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவரை கர்த்தர் உயர்த்துவோம். நம்ம தாழ்மையாக இருக்கணும். மேட்டிமை சிந்தை நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. அதில் என்ன சொல்கிற, தனக்கு கேடுண்டாக அவன் மேட்டிமை சிந்தை உள்ளவனாக ஆயிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தனக்கு கேடுண்டாகக்கூடாது. அதனால் கர்த்தர் நம்மளை இந்த வார்த்தையின் முகேந்திரன் நம்மளோட எச்சரிக்கிறாங்க. நாம் கர்த்தர் முன்னாலும் நம்ம அறிக்கைட்டு தாழ்மைப்படும் போது கர்த்தர் தரிசனங்களை, சொப்பனங்களை, பரலோக காரியங்களை, ரகசியங்களை அவண்டவர் வெளிப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு பிரியமானவங்களுக்கு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டான். பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிற சுவாமி. அப்பா சோத்திர ஆண்டவரே, உசியா எங்களுக்குள்ளே இருக்கிற உசியா ராஜாவினோட கிரியைகள் எல்லாம் அந்த அசுத்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகட்டும். நாங்கள் அடக்கம் பண்ணுகிறோம். நாங்கள் அதை அப்பா வெறுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பேற்பட்ட வேண்டாம் தாழ்மை ஹிருதயம் தரித்து கொள்ளும். கிருபை உன்னோட இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.